ஓம் சாந்தி. பிரம்ம பாபாவின் இரண்டு அடிகள், கட்டளைக்கு கீழ்ப்படிபவர், இன்னொன்று நம்பிக்கையானவர். அப்போ இந்த பிரம்ம பாபா நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சிவபாபா சொல்றார், ஃபாலோ ஃபாதர். அப்போ இங்க ஃபாதர் அப்படின்னு இவர் சொல்றது பிரம்ம பாபாவை, கரெக்டா? சரியா? இன்று பாப்தாதா நாலா புறமும் உள்ள சிநேகி, சகயோகி மற்றும் தனக்கு நிகரான சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று சிநேகனா அன்பு, சகயோகம்னா கோஆபரேஷன், அதாவது ஒத்துழைப்பு தரக்கூடியவங்க. அப்போ எல்லா பக்கத்திலும் இருக்கக்கூடிய அன்பான மற்றும் பாபாவுடைய காரியத்தில் துணையாக ஒத்துழைப்பு தரக்கூடிய, அது மட்டும் இல்லை, அவருக்கு நிகரான, அவருக்கு சமமான சக்திசாலியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கின்றார். அனைத்து குழந்தைகளும் அன்பானவர்கள். நம்ம எல்லாருமே இனிமையான பாபா, என்னுடைய பாபா, அன்பான பாபா அப்படின்னு தான் நம்மளும் சொல்கிறோம். அதே மாதிரி பாபா மீது நம்ம நிகரில்லாத அன்பு உடையவர்களாகவும் இருக்கிறோம். ம். அப்போ அப்பேற்பட்ட குழந்தைகளை பாபா இன்னைக்கு பார்க்குறாரு. ஆனால் சக்திசாலி நிலையில் அவரவர் சக்திக்கேற்பவே நாம் இருக்கின்றோம். அன்புல எல்லாரும் இணையாக இருந்தாலும் சக்தியில ஒவ்வொருத்தரும் வரிசைக்கிரமமாக இருக்கின்றோம். அன்பான குழந்தைகளுக்கு அன்பின் கைமாறாக பல மடங்கு அன்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கின்றது. இப்போ நாம் பாபாவை அன்போடு நினைவு செய்யும் போது அந்த அன்பிற்கு பிரதி உபகாரமாக, கைமாறாக பல மடங்கு அன்பு மற்றும் கோஆபரேஷன், ஒத்துழைப்பும் ஹிந்தியில சஹயோக் அப்படின்னு சொல்றாங்க. சஹயோகம், ஒத்துழைப்பு, பாபாட்ட கோஆபரேஷன் பாபாட்ட கிடைக்கிறது. சக்திசாலி நிலையில் நிராகாரான குழந்தைகளுக்கு, சக்திசாலி நிலையில் நிகரான குழந்தைகளுக்கு என்றென்றும் விஜய் பவ என்னும் வரதானம் கைமாறாக கிடைக்கின்றது. ஆனா யார் சக்திசாலி நிலையில் இருக்கிறாங்களோ, பாபாவுக்கு நிகர்னா சமமாக, இணையாக, யார் அவருக்கு சமமாக இணையாக இருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு இது விஜய் பவன்றது அப்படி ஹிந்தியில் இருக்குது, அப்படியே தமிழில் போட்ட விஜய்னா வெற்றி அடைபவர். நீங்கள் வெற்றி அடைவீர்களாக. எப்பவுமே பாபாவுடைய செயலில் நீங்கள் ஈடுபடும் போது வெற்றியை அடைபவர்களாக, மாயை உங்களை எதிர்த்தாலும் அதிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்களாக அப்படிங்கிற ஒரு வரத்தை, வரதானம் அப்படின்னா வரம். இப்போ கைகைக்கு ரெண்டு வரம் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராமர் காட்டுக்கு போகணும், தன்னுடைய பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்னு ரெண்டு வரம் வாங்கினார். அது மாதிரி வரதானம் அப்படின்னா, தானம்னா அப்படியே எந்த விதமான கைமாறும் எதிர்பாராம தரக்கூடியது வரம். இந்த வரத்தை பாபா நமக்கு தருகின்றார். வெற்றி அடைவீர்களாக. யாருக்கு அப்படின்னா, சக்திசாலி நிலையில யார் இருக்கிறாங்களோ, பாபாவுக்கு சமமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, மாஸ்டர் சர்வ சக்திமானாக யார் தந்தை போலவே சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வரம் கிடைக்கின்றது. அனைவருக்குமே கிடைக்கின்றது. அன்பானவர்கள் அவரவர் நிலைக்கேற்ப சக்திசாலியாகின்ற இருக்கின்ற காரணத்தினால் என்றென்றும் சுலபமான வெற்றி அனுபவம் ஆவதில்லை. அப்போ ரெண்டு பேர் இருக்கிறோம். ஒன்று அன்பானவர்களாக இருக்காங்க, இன்னொன்று சக்திசாலியாக இருக்கிறாங்க. அப்போ அன்பானவர்கள் அந்த அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப தான் சக்திசாலி. சில பேர் கொஞ்சம் சக்தியாக இருக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் கூடவே சக்திசாலியாக இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுடைய சக்திசாலி நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு சில நேரத்தில் சுலபமான வெற்றி கிடைக்குது, சில நேரத்தில் கொஞ்சம் கடினத்துக்கு அப்புறம் தான் வெற்றி, கொஞ்சம் முயற்சி செய்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்குது. சில நேரம் சுலபமாக, சில நேரம் அது சிறிது கடினமாக இருக்கின்றது. அப்போ இதனுடைய வித்தியாசம் எதனால அப்படின்னா, அன்பு இருக்கு, ஆனால் சக்தியும் வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வெற்றி கூட சில நேரத்தில் சுலபமாகவும் சில நேரத்தில் கடினமாகவும் கிடைக்கின்றது. அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம பேலன்ஸ் வைக்கணும். ஒன்று அன்பு, இன்னொன்று சக்தி. எவ்வளோக்கு அளவு அன்போ அவ்வளோக்கு அளவு சக்தியும் கூடவே இருக்கணும். பாப்தாதா அன்பான குழந்தைகளுக்கும் உழைப்பை எளிமையாக ஆக்க ஒத்துழைப்பு தருகின்றார். இப்போ பாபா இப்போ சில குழந்தைகள்ட்ட அன்பு இருக்கு, ஆனால் அவங்ககிட்ட அந்த சக்தி இல்லை, பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு பாபா ஒத்துழைப்பு தருகிறார். பாபா நமக்கு கோஆபரேஷன் தரார் அப்படின்னு சொல்றார். ஏனெனில் சிநேகி ஆத்மாக்கள் ஒத்துழைப்பும் தருகின்றார்கள். குழந்தைகளின் ஒத்துழைப்பிற்கு கைமாறாக பாப்தாதா அவசியம் ஒத்துழைப்பு தருகின்றார். இப்படி நம்ம பாபா மேல அன்பு இருக்கிறனால அவருடைய காரியத்தில் ஒத்துழைக்கிறோம். அதே மாதிரி பாபாவும் சிநேகி ஆத்மாக்களை நமக்கும் அவர் ஒத்துழைப்பு தருகின்றார். இது கண்டிப்பா தருவார். இது எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் யோகம் யதார்த்தமாக இல்லாத காரணத்தினால், யதார்த்தம் சரியாக இல்லாத காரணத்தினால், எப்படி நம்ம பாபாவோட நிலையில இருக்கணும்னு பாபா சொல்றாரோ அதன்படி செய்யாத ஒரு காரணத்தினால்
ஒத்துழைப்பு கிடைத்தும் பிராப்தியை அனுபவம் செய்ய முடிவதில்லை. பாபாவுடைய ஒத்துழைப்பு வந்து நமக்கு இருந்தா கூட வந்து அதனால நம்ம வந்து கடைசியில அந்த பலனை அனுபவம் செய்ய முடிவதில்லை. டாக்டர் கேட்டிருக்காங்க, ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்ட்டாரு. பேஷண்ட் வந்து இறந்து விட்டார் அப்படின்றார். அது என்ன ஆபரேஷன்? அதே மாதிரி இங்க கூட வந்து யோகம் வந்து நம்ம யதார்த்தமாக இல்லாத காரணத்தினால் பாபாவிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைத்தாலும் அதனால வந்து சரியான பலனை நம்மால் அனுபவம் செய்ய முடிவதில்லை. யோகத்தின் மூலமாகத்தான் ஒத்துழைப்பு அனுபவம் ஆகிறது. சக்திசாலி நிலையில் நிகராக உள்ள குழந்தைகள் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார்கள். அப்போ வந்து சக்திசாலியாக பாபாவுக்கு இணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒரு முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா, அவங்க எப்பவும் பாபாவுடன் இணைந்து இருக்கிறார்கள். யோக நிலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு பல்பு வந்து கரண்டோட சேர்ந்து இருக்கிற மாதிரி, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியுது. பல்பு நல்லா இருந்தால் கூட கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது. அதே மாதிரி கரண்ட் வந்தாலும் பல்பு நல்லா இல்லைனாலும் எரியாது. ஆனால் இங்கே வந்து ஆத்மா இது வந்து ஃபியூஸ்லாம் ஆகுது இல்லை, அந்த பல்பு அது ஃபியூஸ் ஆகிடும். இங்கே வந்து ஆத்மா வந்து அழிவில்லாது இல்லையா? அப்போ இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவுடன் இணைந்து இருக்கும்போது அப்போ வந்து உடனே வந்து அந்த சக்தி வந்து அனுபவம் ஆக வேண்டும். ஆனால் அன்பு தான் இருக்கு. அதனால சக்திசாலி நிலையில இல்லாதனால அந்த யோக நிலையிலும் இருப்பதில்லை. அப்போ சக்திசாலி நிலையில நிகராக இருக்கிற குழந்தைகள் வந்து யோக நிலையிலும் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இங்க வந்து உண்மையாக கூறப்படுகிறது. எனவே ஒத்துழைப்பை அனுபவம் செய்து சுலபமாக வெற்றியை அவர்கள் அடைகிறார்கள். இருப்பினும் பாபாவிற்கு இருவருமே அன்பான குழந்தைகள் தான். ஹம். ஆனாலும் நீங்க வந்து அன்பா இருந்தாலும் சரி, சக்திசாலியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பேர் வந்து அன்பு, இன்னொரு வந்து சக்தி கூடுவாங்க. அன்பு அப்படின்னா அப்பா கூப்பிட்டியா? ஆமா. இன்னும் வந்து சக்தி அப்படின்னா அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா. அது மாதிரி இப்போ எங்க கூட வந்து நீங்க ஒரு குரூப் அன்பு குழந்தைகள், இன்னொரு குரூப் வந்து சக்தி குழந்தைகள். ஆனா அன்பையும் வந்து பாபாவுக்கு பிடிக்குது, அப்புறம் வந்து சக்தியையும் பாபாவுக்கு பிடிக்குது. ஆனா பெண்ணா அந்த வித்தியாசம் இங்க கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாபாவுடைய குழந்தைகள் தான். ஆத்மாவுக்கு வந்து ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இன்னைக்கு கூட முரளியில் சொன்னாரு, ஆனா அனைவரும் சகோதரர்களே, ஒரு தாய் மக்கள், ஒரே ஒரு சிவபாபாவுடைய குழந்தைகளே. சக்திசாலி நிலையில் நிகராக உள்ள குழந்தைகள் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார்கள். எனவே ஒத்துழைப்பை அனுபவம் செய்து சுலபமாக வெற்றியை அடைகிறார்கள். இருப்பினும் பாபாவிற்கு இருவருமே அன்பான குழந்தைகள் தான். அன்பு மற்றும் சதா வெற்றி அடைய வேண்டும் என்ற நல் விருப்பமும் அனைத்து குழந்தைகள் மீதும் உள்ளது. பாபா வந்து நம் மீது அன்பு வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நாம் வந்து எப்பொழுதும் வெற்றி அடைய வேண்டும். அவர் பேரே சதாசிவன் அப்படின்னு தானே. அதனால நாம் கூட வந்து எப்போதும் வெற்றி அடைய வேணும். ஏன்னா 18 பேரை வந்து நம்ம வந்து வெற்றி அடையணும். ஒன்று வந்து மனம், புத்தி, சுபாவம், அதாவது சம்ஸ்காரம். அப்புறம் வந்து 5 விகாரங்கள், அப்புறம் வந்து 5 தத்துவங்கள், அப்புறம் வந்து 5 கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள், 5 விகாரங்கள், 5 தத்துவங்கள். இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம், இந்த 18 பேரும் நம்ம வந்து எப்பொழுதும் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற நல் விருப்பம் வந்து பாபா நம்ம எல்லா குழந்தைகள் மீதும் வைத்திருக்கிறார். அதாவது பாபாவுடைய குழந்தைகளை 2 குரூப்பா பிரிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு குரூப் வந்து அன்பு செய்யக்கூடிய குழந்தைகள், இன்னொரு குரூப் வந்து சக்திசாலி நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள். இந்த 2 குரூப் மீதும் வந்து பாபாவுக்கு விருப்பம் இருக்கிறது அப்படின்றார். ஆனால் சக்தி குறைவாக உள்ள காரணத்தினால் தக்க நேரத்தில் மேலும் சர்வ சக்திகளையும் அவர்களால் காரியத்தில் ஈடுபடுத்த முடிவதில்லை, செயல்படுத்த முடிவதில்லை. இப்போ நம்மகிட்ட வந்து சக்தி வந்து குறைவாக இருக்கனால 8 சக்தியை நம்ம காட்டப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அந்த பவர் டு டாலரேட், அதாவது சகிப்புத்தன்மை. அப்புறம் பவர் டு அகாமடேட், அதாவது எல்லாரையும் வந்து தன் பக்கமாக அரவணைக்கக்கூடிய சக்தி. அப்புறம் வந்து பவர் டு டிசைன், அதாவது தரம் பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி. அப்புறம் பவர் டு டிசைன், முடிவெடுக்கக்கூடிய சக்தி. இது மாதிரி பவர் டு ஃபேஸ், எதையும் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. பவர் டு கோஆபரேட், ஒத்துழைப்பு தரக்கூடிய சக்தி. பவர் டு விட்ரா, இந்த ஆமையை போல வந்து புலன்களை அடக்கக்கூடிய சக்தி. பவர் டு பேக்கப் அப்படின்னு போட்டு, அப்புறம் வந்து எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய சக்தி. இது மாதிரி அஷ்ட சக்திகள் நம்மகிட்ட, 8 சக்திகள் நம்மகிட்ட இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறதுனால சரியான நேரத்தில் எல்லா சக்திகளையும் நம்மளால பயன்படுத்த முடிவதில்லை, காரியத்தில் கொண்டு வர முடியாமல் போய்விடுகின்றது. பாபா ஆஸ்தி என்னும் அதிகாரத்தில் சர்வ சக்திகள் என்னும் அதிகாரத்தையும் குழந்தைகளுக்கு தருகின்றார். இப்போ பாபா கிட்ட வந்து நாம சொல்றோம், பாபா பிளாக் ஷிப் ஹேவ் எனி ஃபுல், எஸ்ஆர் 3 பேக் ஃபுல். பாபா கிட்ட வந்து நமக்கு 3 பைகள் வந்து நிரம்ப கிடைக்குது. ஒன்று வந்து சக்தி, இன்னொன்று வந்து குணம், இன்னொன்று வந்து ஞானம். இந்த மூன்றையும் வந்து பாபா எல்லா சக்திகளையும் நமக்கு அதிகார ரூபத்தில் நம்ம குழந்தைகள் ஆனதுனால பாபாக்கு நமக்கு வந்து கொடுத்துறாரு, தந்து விடுகின்றார். ஆனாலும் அதிகாரம் தருவதில் பாப்தாதா வேறுபாடு காட்டுவதில்லை. அனைவரையும் முழுமையான அதிகாரியாக ஆக்குகிறார். ஆனால் பெறுவதில் வரிசைக்கரமாக நாம் மாறிவிடுகின்றோம். பாப்தாதாவிற்கு சிலருக்கு சிறப்பு வகுப்பு, சிலருக்கு தனி வகுப்பு என டியூஷன் தருகிறார் என்ன. இது மாதிரி. ஆனால் இப்போ கூட பாருங்க, ராஜ்சார் எங்கேயோ வந்து வந்து உட்காந்து முரளியை படித்து சொல்லார் அப்படின்னா வாரம் வாரம் யாராவது ஒருத்தர் படித்து சொல்லுவாங்க.
அப்போ எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தான் உட்கார்ந்து தான் பாபா அவங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லித்தரார். பாபா வந்து சிலருக்கு சிறப்பு வகுப்பு, சிறப்பு தனி வகுப்பு என டியூஷன் தருகிறாரா, அதாவது இது மாதிரி தனியாக உட்காந்து பாடத்தை சொல்லித்தராரா அப்படின்னா அப்படிலாம் தரதில்லை. அனைவருக்கும் ஒரே படிப்பு. அதாவது நம்ம இப்போ மதுபன் போனோம் அப்படின்னா பாப்தாதா ப்ரோக்ராம் நடக்கிற சமயத்தில் எல்லோரும் ஒரே ஹாலில் தான் உட்காந்துருக்குறோம். பாப்தாதா வந்து தாதியும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, நிர்வாகி பையும் அங்கே தான் உட்காந்துருந்தாரு. அது மாதிரி மதுபன் நிவாசி அங்கே தான் உட்காந்துருக்காங்க, சாந்திவா நிவாசி அங்கே தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே படிப்பு தான், ஒரே பாலனை தான். பாண்டவர்களுக்கு தனியாக, சக்திகளுக்கு வெவ்வேறு பாலனையா இல்லை. பாலனா பராமரிப்பு. அனைவருக்கும் ஒரே விதமான பாலனை மற்றும் படிப்பு. ஆனால் பெறுவதிலும் அந்த தேர்வினுடைய முடிவிலும் எவ்வளவு வேறுபாடு காணப்படுகின்றது. 8 ரத்தினங்கள் எங்கே, 16,108 ரத்தினங்கள் எங்கே, எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. இந்த வித்தியாசம் ஏன்? படிப்பு மற்றும் பாலனையை, வரங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில், செயல்படுத்துவதில் வித்தியாசம் காணப்படுகின்றது. அப்போ வந்து 108 மணி ரத்தினங்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி 16,108 இருக்குது. ஆனாலும் வந்து இதில் வித்தியாசம் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த படிப்பை, பாபா தரக்கூடிய அந்த பாலனையை, அப்புறம் வந்து பராமரிப்பை, அவர் தரக்கூடிய அந்த வரங்களை வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுல வந்து, அந்த செயல்முறையில் கொண்டு வரதுல வந்து நம்மிடையே வித்தியாசம் காணப்படுகிறது. சில குழந்தைகள் தாரணையும் செய்து விடுகிறார்கள். சில பேர் வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அவர்களால் இதை செயல்படுத்த தெரிவதில்லை. அதாவது எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா காரில் ஆக்சிலரேட்டரை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகும்? வண்டி நிற்கிறது போல வண்டி ஓடி போயிடும். ஸோ அது மாதிரி எங்கே வந்து பவர் டு ஃபேஸ், எங்கே வந்து எதிர்கொள்ளணுமோ அங்கே வந்து பவர் டு அகாமடேட், அதை வந்து அப்படியே அரவணைச்சிக்கிறாங்க. எங்கே அரவணைக்கணுமோ அங்கே வந்து பவர் டு ஃபேஸ் எதிர்கொள்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த சமயத்தில் எந்த சக்தியை உபயோகப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. புத்தி வரையிலும் அதிகம் நிரம்பி இருக்கும் ஞானம், ஆனால் செயலில் வரும்போது வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. புத்தியில் நல்லா தெளிவாக இருக்குது, ஆனால் நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. அதனால அவங்களால வந்து அதை நடைமுறை வாழ்வில் அதை கொண்டு வர முடிவதில்லை. பிரம்ம பாபா நம்பர் 1, அதாவது முதல் வரிசையில் வந்து முதல் நம்பரில் எப்படி வந்தார் அப்படின்னா, 2 அடி முன்பே சொல்லப்பட்டது. 3வது சதா, அதாவது 2 அடி. அது என்ன அடி அப்படின்னா, முதலே சொன்னார், கட்டளைக்கு கீழ்ப்படிப்பவர், அப்புறம் நம்பிக்கையானவர். பாபா என்ன சொல்றாரோ அது அப்படியே ஹாஞ்சி, அது சொல்றது வந்து அப்படியே கடைபிடிக்கிறார். அப்புறம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், ஃபெய்த்ஃபுல். இந்த ரெண்டும் இருந்தது. ஆனா அது கூடவே 3வது ஒரு குணத்தையும் பாபா சொல்றார், சதா தந்தை, ஆசிரியர், சத்குருவுக்கு கீழ்ப்படிப்பவராக இருக்கின்றார். தந்தை ரூபத்துல பாபா என்ன சொன்னாலும் சரி, ஆசிரியர் ரூபத்தில் என்ன சொன்னாலும் சரி, சத்குருவோட வடிவத்தில் என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் பாபா வந்து கீழ்ப்படிவராக இருக்கின்றார். ஒபீனியன். அந்த கட்டளையை வந்து தலைமேற்கொண்டு ஆம் என்று உடனே செய்தார், வாழ்க்கையில் கடைபிடித்தார். தந்தையினுடைய கட்டளை சதா பொக்கிஷம் என்னும் ஆஸ்தியில் முழுமையாவதாகும். அதாவது பாபாவுடைய கட்டளை என்ன அப்படின்னா, நான் என்ன கொடுத்தனோ அது வந்து முழுமையாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். முழுமையாக்குவதே ஆகும். நடைமுறையில் பார்க்கும் பொழுது அனைத்து பொக்கிஷங்களான ஞானம், சக்திகள், குணம், உயர்ந்த நேரம், உன்னதமான எண்ணங்கள் அனைத்தையும் ஆரம்ப நாள் முதல் இறுதி நாள் வரையிலும் அவர் காரியத்தில் உபயோகித்தார். நம்மளுடைய நேரத்தை வந்து அவர் வீணடிக்கவில்லை, அப்புறம் எண்ணங்களையும் வீணடிக்கவில்லை. சக்திகள், குணம், ஞானம் அனைத்தையும் வந்து எப்போ வந்து ஞானத்துக்கு வந்தாரோ அது வந்து 1969 வரையிலும், இறுதி நாள் வரையிலும் அது வந்து காரியத்தில் உபயோகப்படுத்தினார். இறுதி நாள் கூட, அதாவது இன்னைக்கு தான் வந்து சாயங்காலம், ராத்திரியோ நம்ம சாயங்காலமோ அந்த இரவு நேரத்தில் வந்து சரீரத்தை விட்டு போற தாதி பிரகாஷ் பண்ணி கையில் வந்து தன்னுடைய கையை வச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி கூட சமயம், சங்கல்பம் எல்லாமே குழந்தைகளுக்கு என பயன்படுத்தினார். ஞானம் என்ற பொக்கிஷம், நினைவு மற்றும் சக்தி மற்றும் பொறுமையினுடைய சுரூபமாக அனைத்து பொக்கிஷங்களும் இறுதி வரையும் உடலையும் மறந்து சேவையில் ஈடுபட்டு காண்பித்தார். அதாவது உடம்பு வந்து 93 வயசு பாபா வந்து சரீரத்தை விட்டு போகும்போது, அப்போ கூட வந்து இந்த ஈஸ்வரிய சேவையில் தன்னுடைய உடலை ஈடுபடுத்தினார். இதனையே கீழ்ப்படிந்து நடக்கும் நம்பர் 1 குழந்தை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாபா வந்து என்ன சொன்னாரோ அது வந்து கடைசி வரலும் கடைபிடித்தார். நான் வந்து ஞானம், அப்புறம் வந்து யோகம், அப்புறம் வந்து சேவை, தாரணை மற்றும் சேவை. அது மட்டும் இல்லாமல் ஞானம், அப்புறம் வந்து சக்தி, அப்புறம் வந்து குணம், அது மட்டும் இல்லாமல் எண்ணம், அப்புறம் வந்து நேரம், இவை அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தினார். அப்படிப்பட்டதுனால அவர் வந்து கீழ்ப்படிதல் உள்ள முதல் எண்ணில் வரக்கூடிய குழந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஏனெனில் பாபாவுடைய விசேஷ கட்டளையே நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் பாபாவுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போ பாபா வந்து சிவபாபா வந்து நமக்கு என்ன விசேஷமான கட்டளை தந்திருக்கிறார்னா,
எப்படி வந்து நினைவிலும் சேவையிலும் பிரம்ம பாபா இருந்தாரோ அதே மாதிரி அவருக்கு சமமாக அவருக்கு இணையாக நீங்களும் ஈஸ்வரிய நினைவிலும் இந்த ஈஸ்வரிய சேவையிலும் மும்முரமாக இருக்க வேண்டும். ஆக ஆதி முதல் இறுதி வரை இந்த இரண்டு கட்டளைகளையும் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? ஒன்று வந்து கீழ்ப்படிதல், இன்னொன்று வந்து நேர்மையானவர், ஃபெய்த்ஃபுல், நம்பிக்கையானவர். கீழ்ப்படிபவர், நம்பிக்கையானவர். இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம பிரம்ம பாபா கிட்ட இருந்த இந்த குணங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறார். அப்போ நம்மகிட்டே இது இருக்கணும். ஒன்று வந்து கீழ்ப்படியானவர்கள், இன்னொன்று வந்து நம்பிக்கையானவர்கள். அன்பின் அடையாளம் தந்தையை பின்பற்றுவதாகும். அப்போ வந்து நாம் வந்து சிவபாபா மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து பிரம்ம பாபாவை நம்மளுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆதி முதல் இப்போது வரையிலும் அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் சேவையிலும் பயன்படுத்தினேனா? அப்போ முதல்ல இருந்து இது வரையிலும், இப்போ நீங்க ஞானத்துக்கு வந்ததிலிருந்து, அதாவது யூகேக்கு போனதுல இருந்து இல்லை. இப்போ முதல்ல இலங்கை தீவில் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கலாம். எங்க உங்களுக்கு ஞானம் கிடைச்சதோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு பாட்டு இருக்குது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்ற மாதிரி ஆதி முதல் இப்போது வரையிலும் அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் சேவையிலும் நீங்கள் பயன்படுத்தினீர்களா? தந்தையின் கட்டளை ஒரு சுவாசம், எண்ணம், நொடி வீணாகக்கூடாது. உங்களுடைய நேரமோ, உங்களுடைய சுவாசமோ, உங்களுடைய எண்ணமோ அது வந்து வீணாக போகக்கூடாது. இந்த உங்களுக்காக உபயோகிக்கணும், இல்லைன்னா மற்ற சகோதர சகோதரிகளுக்காக உபயோகப்படுத்தணும். முழு நாளும் இந்த கட்டளையை நடைமுறைப்படுத்தினேனா? சில நேரம் நம்ம வந்து நல்லா தனக்காக உபயோகப்படுத்துகிறோம், சில நேரத்தில் வந்து மறந்துடும். அப்போ முழு நாளும் நீங்கள் வந்து இந்த சோதனையை செய்து பார்த்தீர்களா? சரி, இன்னைக்கு பண்ணோம், நாளைக்கு பண்ணனா, இல்லை நேற்று பண்ணேன், இன்னைக்கு பண்ணனா பார்க்கணும். ஒருவேளை பாப்தாதா கீழ்ப்படிந்து நடப்போரின் பெயர் பட்டியலை உருவாக்கினால் நீங்கள் எந்த இடத்தில் வருவீர்கள்? இப்போ வந்து அவர் சொல்றதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்போ வந்து ஒபே அப்படின்றாங்க, ஒபீடியன்ஸ். இப்போ இந்த மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன் அப்படிம்பா. அப்போ வந்து உடனே திரும்பணும். ஏன் திரும்பணும்னு கேட்டாக்க முட்டியை வந்து அடிப்பான் குச்சியில். யூ டு ஒபே. லெஃப்ட்னா லெஃப்ட் காலை ஒதுக்கணும், ரைட்டுனா ரைட் காலை அந்த அவரை போயிட்டு அப்படியே திரும்ப அப்படிணும். அபவுட் டர்ன் அப்படின்னா ஃபயர் அப்படின்னா வந்து துப்பாக்கி எடுத்து சுடணும். இது மாதிரி என்னென்ன கட்டளை வருதோ உடனே வந்து நீங்கள் நிறைவேற்றணும். அது மாதிரி இங்கே கூட வந்து பாப்தாதா வந்து என்னென்னலாம் உங்களுக்கு கட்டளை தருகின்றாரோ முரளியில் நீங்கள் வந்து காலம் தாழ்த்தாமல் உடனே கைப்பற்றினீர்களா? இப்போ சுட சுட தோசை வந்து விழுந்ததுன்னா தட்டில் அப்படியே சாப்பிடாம இருந்து ஆறி போயிடும். உடனே சாப்பிட்றீங்களே, அதே மாதிரி சுட சுட. அதே மாதிரி இங்கே கூட வந்து பாபா சொல்கிறது வந்து நீங்கள் சுட சுட உங்களுடைய வாழ்வில் நடைமுறையில் கடைபிடித்தீர்களா? அதுதான் வந்து பாபா கேட்குறாரு. ஒருவேளை பாப்தாதா கீழ்ப்படிந்து நடப்போரின் பெயர் பட்டியலை உருவாக்கினால் நீங்கள் எந்த இடத்தில் வருவீர்கள்? தன்னை பற்றி தெரியும் அல்லவா? ஏனெனில் நீங்கள் அனைவரும் அனைத்து பொக்கிஷங்களும் ட்ரஸ்டினா தர்மகர்த்தா, அதாவது பொறுப்பாளராக இருப்பது. ஏன்னா கடவுளுடைய இதை வந்து நம்ம வந்து வீணடிக்க கூடாது. எஜமான் சொந்தக்காரர் கூட நீங்கள் வந்து ஒரு தர்மகர்த்தா, அது பொறுப்பாளராக இருக்கிறீர்கள், அப்புறம் வந்து எஜமான் ஓனராகவும் இருக்கிறீங்க. எனவே ஒரு எண்ணம் கூட தந்தையினுடைய கட்டளையின்றி நீங்கள் பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு கூட பாபா வந்து பேர் சொன்னார் முரளியில. அது என்னன்னா அந்த ஹரிச்சந்திரன். அந்த ஹரிச்சந்திரன் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் அவர் வந்து பொய் சொல்றாங்க. அவர் வந்து முடியாது, என்னால் வந்து பொய் சொல்ல முடியாது, நான் வந்து இது என்னுடைய பொருள் இல்லை, இப்போ எல்லாத்தையும் நான் தானமாக கொடுத்துட்டேன், அதனால் திருப்பி என்னால் எடுத்து உபயோகப்படுத்த முடியாது அப்படின்ற ட்ரஸ்டி. அதனால் கடவுளுக்கு நம்ம வந்து 5 விகாரங்களையும் தானமாக கொடுத்ததுக்கப்புறம் அதை திரும்ப பெறக்கூடாது. அதே மாதிரி கடவுள்கிட்ட இருந்து அடைந்த அனைத்தையும் அதிகாலையில் நமக்கு எல்லாமே தரப்படுகிறது, இரவில் வந்து எல்லாமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 16 மணி நேரம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், 8 மணி நேரம் தூங்கும்போது நம்மகிட்ட எதுவுமே அதை உபயோகத்தில் கொண்டு வர முடியாது. அதனால் குட் மார்னிங், அப்புறம் வந்து குட் நைட், அது வரையில் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ அது வந்து அவருடைய காரியத்தில் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். நானே பாலக் சோ மாலிக், நான் வந்து சிறு குழந்தையாகவும் இருக்கிறேன், அதே சமயத்தில் அதிகாரியாகவும் இருக்கின்றேன். எனவே வீண் செய்தால் என்ன, நான் தானே அதிகாரியாச்சேன், நான் வீண் செஞ்சா இதில் என்ன, யாரை நான் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதில் பாபாவிற்கு என்ன ஆயிடுச்சு, பாபா தான் எனக்கு தந்து விட்டாரே, இப்போது ஏன் கணக்கு கேட்கின்றார் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. தினமும் பாபாவிடம் நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, பாபா எல்லாமே உமதே, எனதல்ல, உங்கள்கிட்ட இருக்க எல்லாமே சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றாங்க. எல்லாமே உங்களுடைய சொத்து தான் பாபா, என்னுடைய எதுவுமே இல்லை. ஏன்னா உறங்கும்போது வந்து நம்மகிட்ட என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. நீங்கள் யூகேல இருக்கிறீங்களா, இல்லை வந்து ஜெர்மனியில் இருக்கிறீங்களா, இல்லை டென்மார்க்கில் இருக்கிறீங்களா, இல்லை வந்து பிரான்ஸில் இருக்கிறீங்களா, இல்லை வந்து இலங்கையில் இருக்கிறீங்களா, இல்லை மவுண்ட் ஆபுல இருக்கிறீங்களா, எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம சொல்கிறோம், பாபா அனைத்தும் உன்னுடையதே, அனைத்தும் நீ தந்தாய் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டு. பாபா எல்லாமே உமதே, எனதல்ல சொல்கிறீர்கள் அல்லவா? அல்லது சமயத்திற்கேற்ப எனது உனது என்று கூறிவிடுகிறீர்களா?
பொதுவாக பாபா உங்களது தான் தனக்கு சாதகமான நேரத்தில் எனது இப்படியாக புத்திசாலித்தனத்தை காண்பிப்பீர்களா? பாபா எல்லாமே இன் ஜெனரல் உங்களுக்கு தான், ஆனால் நேரத்தில் இது என்னுடையது அப்படின்னு நீங்கள் மாற்றிப்பீங்களா அப்படிலாம் கேட்குறாரு. பிரம்ம பாபாவை பார்த்தீர்கள் அல்லவா, தனது ஓய்வு நேரத்தையும் குழந்தைகளுக்காக ஞான சிந்தனை செய்வதில் ஈடுபடுத்தினார். இரவிலும் கண் விழித்து குழந்தைகளுக்கு யோக சக்தியை வழங்கினார். சகாஷ் அப்படின்றாங்க. இந்த வரலாறை நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? பிரம்மாவின் கதையை கேட்டீர்களா? தந்தையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அல்லவா? மாறாக கேட்பதோடு நிறுத்தி கொண்டீர்களா? கேட்பது என்றாலே அதன்படி நடப்பதாகும். அதாவது அவரைப் போலவே நமது வாழ்விலும் கடைபிடிப்பதாகும். மூன்றாவது அடி என்ன அப்படின்னா, ஆமையா, அதாவது எஸ் பாபா அப்படின்றார். ஹாஞ்சி என்றார். அதாவது சிவபாபா என்ன சொன்னாலும் உடனே ஆமையா என்றார். அதாவது நீங்க என்ன சொன்னாலும் உடனே நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா வந்து அடிமேல் அடி வைத்தார். என்றென்றும் கூப்பிட்ட குரலுக்கு வந்தேன் ஐயா என்று ஓடி வந்து எதிரில் நிற்பது. வந்து ஒரு வேலைக்காரன் வந்து முருகா அப்படின்னா, ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து எதிரில் நிற்கிறார். அப்படி தலையில் இருக்கிற துண்டை எடுத்து அந்த கச்சத்தில் வச்சுக்கிறார். இதெல்லாம் இடுப்பில் கட்டிக்கிறார். ஒருபோதும் பிரம்ம பாபாவை சிவபாபா தனித்து விடவில்லை. எதிரிலேயே இருந்தார். பாபா "ம்" என்று குழந்தை கூறினார். இனிமையான குழந்தாய் என்று பாபாவும் கூறினார். எனவே மனதளவிலும் என்றென்றும் ஒருவருக்கொருவர் எதிராக இருப்பதை இருவருமே அனுபவம் செய்தார்கள். சேவையில் எப்பொழுதும் வந்தேன் ஐயா என்றார். இரவோ பகலோ அவங்க வந்து பார்க்கறதே இல்லை. யாரு? பிரம்மாவும் பார்க்கல, சிவபாபாவும் பார்க்கல. அது மாதிரி ரெண்டு பேருமே வந்து எதையுமே பார்க்காம, அதாவது இடம், பொருள், ஏமம் அது மட்டும் தான் பார்த்தாலும் தவிர நேரம் அதை பற்றிய கவலையே படலை. எந்த நேரம் வந்து அவர் சேவை கொடுத்தாருன்னா உடனே எள்ளென்றால் எண்ணெயாக நின்றார்கள். எனவே மனதளவிலும் என்றென்றும் ஒருவருக்கொருவர் எதிரே இருப்பதை அனுபவம் செய்தார்கள். சேவையில் எப்பொழுதும் வந்தேன் ஐயா என்றார். இரவோ பகலோ கட்டளை கிடைத்ததும் செயல்படுத்தினார். செயலில் எப்பொழுதுமே ஆமையா ஆமையா இந்த பாடத்தை கற்பித்தார் அல்லவா? அதாவது நீங்க என்ன சொன்னாலும் உள்ளேன் ஐயா, ஆமாம் ஐயா, அதாவது நான் செய்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி உடனே செய்து விட்டார். சில சமயம் மாட்டேன் என்று சொல்வதில்லை அல்லவா? ஆகவே நீங்கள் என்ன பின்பற்றுகிறீர்கள்? பிரம்ம பாபாவை பின்பற்ற வேண்டும். சில நேரத்தில் ஆம் ஐயா, சில நேரத்தில் நான் என்னால் செய்ய முடியாது ஐயா என்று கூறுகிறீர்களா? அன்பின் அடையாளத்தை நீங்கள் இப்பொழுது பாபாவிற்கு காட்ட வேண்டும். பாபாவிடம் நான் வைத்துள்ள அன்பை போன்று வேறு யாருமே வைப்பதில்லை என்று நினைக்காதீர்கள். என் உள்ளத்தை பாருங்கள், என்னவென்று காண்பிப்பேன், என்னவென்று சொல்வேன். இவ்வாறெல்லாம் குழந்தைகள் பாடல் பாடுகின்றார்கள். ஆனால் அன்பின் அடையாளத்தை நீங்கள் இப்பொழுது காட்ட வேண்டும். தந்தையை பின்பற்றுவதே அன்பின் அடையாளம் ஆகும். அப்போ முதல்ல வந்து சொன்னார், ஒன்று அன்பு நிறைந்த ஆத்மாக்கள், இன்னொன்று சக்திசாலி நிறைந்த ஆத்மாக்கள். அப்போ நீங்கள் உண்மையாகவே அன்பு நிறைந்த ஆத்மாக்கள் என்றால் பிரம்ம பாபாவை வாழ்வியல் அடியின் மீது அடி வைத்து நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் உண்மையாகவே பாபாவிடம் இருக்கும் அன்பை காட்டுகின்றீர்கள் என்று பொருள். தந்தையை பின்பற்றுவதே அன்பின் அடையாளம் ஆகும். சோதனை செய்யுங்கள். மனோநிலை, சேவை, செயல், தொடர்பில், சம்பந்தம் அனைத்திலும் சதா குழந்தையை தந்தையை பின்பற்றுகின்றேனா? மனோநிலைனா வந்து உங்களுடைய விருத்தி, உள் உணர்வு, சேவை, செயல், தொடர்பு, சம்பந்தம் அனைத்திலும் நீங்கள் எப்பொழுதும் சிவத்தந்தையை, அதாவது பிரம்ம பாபாவை நீங்கள் பின்பற்றுகின்றீர்களா? ஒவ்வொரு கட்டளையும் புத்தி மட்டிலும் தான் உள்ளதா? இப்போ வந்து சில பேர் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரதில்லை. அது செயலிலும் வருகிறதா இல்லையா? முடிவை பார்க்கும் பொழுது புத்தியிலும் சொல்லிலும் 100 விஷயம் உள்ளதென்றால் செயலில் 50 விஷயங்கள் தான் வருகின்றது. அப்படி உள்ளவர்களை தந்தையை பின்பற்றுவர் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? அரைகுறையாக முடிவு உள்ளவர்களை தந்தையை பின்பற்றுவர் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அப்போது வந்து அவங்கள வந்து நம்ம கீழ்ப்படிவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? பாதி சொல்படி நடந்தாலே நீங்கள் திருப்தி அடைவீர்களா? சிறிதளவு வித்தியாசம் இருப்பின் உங்களுக்கு பிடிக்குமா? ஆரம்பத்தில் பாபா வந்து மாலையை அமைத்தார். மாலைனா வந்து 8 மாலை, 108 மாலை, 16,108 மாலை, தங்கம், வெள்ளி என்றெல்லாம் பட்டியல் போட்டார்கள். இவங்க வந்து தங்க குரூப், இது வந்து வெள்ளி குரூப் அப்படிலாம் வந்து ஒரு குரூப் போட்டாங்க. அப்படியே மீண்டும் பட்டியல் போடலாமா? பாபா வந்து கேட்கிறாரு, இது மாதிரி உங்களை வந்து தரம் பிரித்து பார்க்கலாமா? வெள்ளிக்கு பெயர் கொடுத்து உலகத்திற்கு செல்வீர்களா? அப்போது நீங்க வந்து அந்த மாதிரி வெள்ளியா மாறிடுவீங்களா இல்ல தங்கமா இருப்பீங்களா? நேரத்தின் முக்கியத்துவத்தை தந்தையும் தருகிறார், இயற்கையும் தருகிறது. இப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தங்கமா மாறிவிட்டோமா, இன்னும் வெள்ளியா தான் இருக்கிறோமா? அப்போ நேரத்தின்படி நம்ம வந்து இப்போது வெள்ளியாக ஆகியிருக்க வேண்டும் அல்லவா? அப்போ தந்தையும் சொல்றாரு, நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இயற்கையும் சொல்லுது, நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. இயற்கை வந்து உங்களுக்கு அறைகோவலும் விடுகிறது, சவால் விடுகிறது. சமயத்திற்கேற்ப நீங்களும் பிறருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள்.
சொற்பொழிலும் நேரம் வந்து விட்டது வந்து விட்டது என்று கூறுகிறார். நவ் ஆர் நெவர், கடைசி நேரம் வந்து விட்டது, வீடு திரும்பும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். தனக்கும் அதனை நீங்கள் சொல்கின்றீர்களா? இல்ல உங்களுக்கு எப்படி? நீங்க வந்து ஏனோ தானோ எவனோ செத்தான் அது மாதிரி பரவாயில்ல, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா அப்படின்னு இருக்கிறீங்களா? இல்ல நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்விலும் இது மாதிரி இப்போ நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது, அதனால் வீணடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது பிறருக்கு மட்டும்தான் அந்த அறிவுரையா, ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? உங்களுக்கு எப்படி? அதான் வந்து பாபா கேட்கிறார். பிறருக்கு சொல்வது சுலபமாக இருக்கிறது அல்லவா, தானும் இந்த நிலையை நினைவில் கொண்டு வர வேண்டும். சமயத்திற்கேற்ப தனது முயற்சியின் வேகம் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சி எந்த வேகத்தில் இருக்குது அதையும் நீங்க பார்க்கணும். பாப்தாதா ஒரு விஷயத்தில் தனக்கு தானே புன்முறுவல் செய்கின்றார். அது எந்த விஷயம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருபுறம் பெருவாரியான குழந்தைகள் அவ்வப்போது ஒரு நொடி நினைக்கின்றார்கள், சமயத்திற்கேற்ப முயற்சியின் வேகம் அதிகரிக்க வேண்டும். மறுபுறம் மாயினுடைய தாக்குதல் ஏற்படும் போது அடுத்த நொடியே இதெல்லாம் நடப்பதுதான், மகரதிகள் கூட பரம்பரையாக நடப்பதுதானே என நினைக்கிறார்கள். அப்படி இப்படி இருந்தால் பாப்தாதா என்ன செய்வார்? கோபப்பட மாட்டாரே, சிரிப்பு தான் அவருக்கு வருகிறது. அப்போ இது மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து கோபமா பட முடியும் பாபா? உங்களை பார்த்து அவருக்கு சிரிப்பு தான் வருகிறது. இதற்காக முக்கிய காரணம் என்னவென்றால், சமயத்திற்கேற்ப முயற்சி மிகவும் சுலபமாகிற்று, எளிமையானது, சுபாவம் சுலபமாகவில்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உங்களுடைய சுபாவம் வந்து சுலபமாக ஆகவில்லை. முயற்சி வந்து சுலபமாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. ஆனால் சுபாவம் இன்னும் சுலபமாக மாறவில்லை. சுபாவம் இறுகி போனது, முயற்சியில் இலகுவாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை முயற்சி செய்ததுல வந்து ரொம்ப லைட் ஆயிட்டீங்க, ஆனால் சுபாவம் வந்து ரொம்ப டைட்டா இருக்குது. இறுகி போயிருக்குது, டைட்டா இருக்கு. பிறகு சகஜ யோகம் என்று வேற நீங்கள் நினைக்கிறீர்கள். இது என்ன எளிய யோகம் தானே, அது வேற சொல்லிக்கிறீங்க. ஆனால் சுபாவம் வந்து ரொம்ப மாற முடியாம அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது இந்த கருங்கல்ல செதுக்கின ஒரு எழுத்தை போல அது அழிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ மண் மேல வந்து ஒரு எழுத்து எழுதினீங்கன்னா உடனே அழிஞ்சிடுது. அதே மாதிரி தண்ணியில ஒரு எழுத்து எழுதினீங்கன்னா அது உடனே அழிஞ்சு போகுது. ஆனால் கல் மீது எழுதின ஒரு எழுத்து வந்து அழியிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கின்றது. அதே மாதிரி உங்களுடைய இயற்கையை, உங்களுடைய சுபாவத்தை மாற்றுவது வந்து ரொம்ப இலகுவாக இல்லையே. அது எப்போ மாற்றுவீங்க? அதான் கேட்குறேன். சுபாவம் இறுகி போனது, முயற்சியில் இலகுவாக நீங்கள் இருக்கிறீர்கள். பிறகு சகஜ யோகம் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் வாழ்வில் முயற்சியில் லகுவாக இருப்பது எதனை சகஜ யோகம் என்று சொல்வதில்லை. இப்போ நீங்க வந்து வா- வாழ்க்கையை முயற்சியை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறீங்க. அதுல வந்து இது மாதிரி லைட்டா எடுக்கிறது வந்து சகஜ யோகம் இல்லை. ஏனெனில் லகுவானால் சக்திகள் மறைந்து போகும், வெளிப்படுவதில்லை. இது மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஈஸியா இருந்தீங்க அப்படின்னா சக்தியெல்லாம் நேரத்துக்கு உங்களுக்கு வந்து உபயோகத்துக்கு வராது. அதனால நீங்க சீரியஸா இருக்கணும். இப்போ வந்து ஒரு போர்க்களத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஆயுதங்களும் நல்லா ரெடியா இருக்கணும். ஆயத்தமா நீங்க இருக்கணும். எந்த பக்கத்துல இருந்தும் அம்பு வரலாம், எந்த பக்கத்துல இருந்தும் குண்டு வரலாம். நீங்க வந்து தன்னைத்தானே பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அங்க வந்து அப்படியே லைட்டா கொட்டாய் விட்டு நின்றுட்டு இருந்தோம்னா தலை சீவிடும். சரியா இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு திங்க் தட் ஐ மீன் அ பேட்டில் ஃபீல்டு. நான் வந்து போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்னா எவ்வளோ நான் வந்து ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். அதுதான் பாபா சொல்றார். நீங்கள் அனைவரும் தனது பிராமண வாழ்வில் ஆரம்ப நாட்களை நினைத்து பாருங்கள். அன்று ஆரம்பத்தில் முயற்சி எவ்வாறு இருந்தது? லகுவான முயற்சியா, கவனத்துடனான முயற்சியா? கவனத்துடனும் ஊக்க உற்சாகத்துடன் முயற்சி நீங்கள் செய்தீர்கள் அல்லவா? இப்போது சோம்பல் என்னும் டன்லப் பஞ்சனையும் தலையணையும் கிடைத்து விட்டது. அதாவது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாரும் ஒரு நேஷனல் கோஆர்டினேட்டர் அது மாதிரி ஏதோ போட்டுப்பாங்க. ஒருத்தரும் ஒரு ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாங்க இப்போ. நான் வந்து யூத் கோஆர்டினேட்டர் அப்படின்வாங்க. அவர் வந்து சென்டர் கோஆர்டினேட்டர் அப்படின்வாங்க. அவர் வந்து கண்ட்ரி கோஆர்டினேட்டர் அப்படின்வாங்க. அவர் வந்து தமிழ் சேவை கோஆர்டினேட்டர் அப்படின்வாங்க. அவங்க எல்லாம் ஹெட்டு, அவங்களே ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்றவங்கள பக்கத்தில் இருங்க விடாம ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம வந்து சோம்பேறித்தனம் வந்துடுது. அதாவது நான் தான் எல்லாம் தெரிஞ்சு வந்தாச்சே, எல்லாம் எனக்கு தெரியுமே அது மாதிரி. இப்போது சோம்பல் என்னும் டன்லப் பஞ்சனையும் தலையணையும் கிடைத்து விட்டது. சாதனங்கள் யாவும் சொகுசு விரும்பியாக அதிகம் மாறிவிட்டது. எனவே தனது ஆரம்ப நிலையின் முயற்சி, சேவை மற்றும் ஊக்கம், உற்சாகம் இவற்றை சோதனை செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது குழந்தைய பருவத்தில் நீங்கள் முதல்ல பாபா கிட்ட வரும்போது எப்படிலாம் உங்களுக்கு வந்து இருந்தது, எவ்வளோ உற்சாகமாக நீங்கள் இருந்தீங்க, அப்படியே துள்ளி குதித்து ஓடும் அந்த நீர் அருவியை போல நீங்கள் இருந்தீர்களே, இப்போ எப்படி ஏன் இது மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எப்படி இருந்தேன்? சொகுசை விரும்பினேனா? இல்லை. எவ்வளவு தியாகம் பண்ணேன்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போது சிறிது சிறிது சாதனம் சேவைக்காகத்தான், சொகுசு வாழ்விற்காக அல்ல. இப்ப பாபா வந்து நமக்கு நிறைய இது மாதிரி சேவைக்காக நிறைய சாதனங்கள் தந்திருக்கிறாரு. நம்ம சொகுசா வாழ்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனவே இப்போது டன்லப் பஞ்சுமெத்தையை விட்டு கட்டாந்தரையில் வாருங்கள். அதாவது கட்டிலில் உறங்குங்கள். மனோநிலை மிக சாதாரணமாக
பட்டராஜா பட்ராணியாக, அதாவது எப்படின்னா தரையில் அமர்ந்திருக்கிற ராஜா ராணியாக நீங்க இருங்க, ரொம்ப சாதாரணமா சிம்பிளா இருங்கன்றார். பாருங்கள், ஆரம்ப காலத்தில் சாதனங்கள் இல்லை. இப்ப தாதிகள்லாம் இருந்தப்ப பார்த்தோம்னா ரொம்ப சாதனங்கள்லாம் இல்லை. ஆனால் சாதனை எவ்வளவு உன்னத நிலையில் இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஆன்மீக சாதனை வந்து மிக உயர்ந்த நிலையில் இருந்து அவர்கள் செய்தார்கள். அன்றைய சாதனை தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நமக்கு தந்தது. ஆகவே சாதனை என்னும் விதையை விஸ்தாரத்தில் மறந்து விடார்கள். அப்போ வந்து இந்த சாதனை தான் வந்து ரொம்ப முக்கியமே தவிர சாதனங்கள் முக்கியம் அல்ல. விஸ்தாரத்தில், அதாவது மரத்தை போல வந்து அப்படியே பெருசாகி அந்த விஸ்தாரத்தில் போனதுக்கு அப்புறம் நீங்க சாரத்தை விதையை மறந்து விடுகிறார்கள். மறந்து விடாதீர்கள். சாதனை என்பது விதை, சாதனம் என்பது விஸ்தாரம், ஒரு மரத்தை போல. எனவே சாதனை என்னும் விதையை மறைத்து விடாதீர்கள். மரத்தை பார்த்து இந்த விதையை மறந்து விடாதீர்கள். மீண்டும் விதையை வெளியே கொண்டு வாருங்கள். அதான் சொல்ல சாதனை மிக முக்கியம். முயற்சி, ஆன்மீக முயற்சி. பாப்தாதா இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கார், வேலை தந்தார். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. என்ன கொடுத்தார்? நினைவிருக்கிறதா? நோட்டில் தான் எழுதி வைத்திருக்கிறீர்களா? எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு குறித்து தானும் சிந்தியுங்கள், குழுவாகவும் கலந்து உரையாடல் செய்யுங்கள் என்று பாபா கூறினார் அல்லவா? அன்லிமிட்டெட் டிஸ்இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. பெகத்கா வைராகிய, எல்லையில்லாத. இது எப்படின்னா வைராகிய உள்ளுணர்வுன்றது வந்து பற்று பற்று இல்லாமல் இருத்தல். வைராகியம் அப்படின்னா வந்து பற்று இல்லாமல் இருத்தல். பற்றுக பற்றுச்சான் பற்றினை அப்படின்றார் திருவள்ளுவர். பற்று, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பற்றையும் விடுவதற்கு, யாருக்கு வந்து பற்றே இல்லையோ அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்போ எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு அப்படின்னா, இப்போ வந்து இந்த யாராவது ஒருத்தர் சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா, இறந்து விட்டார்கள்னா, அந்த சுடலை அங்கே போகும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு வைராகியம் வரும். இது என்ன வாழ்வு, எல்லாரும் இப்படிதான் பொட்டுன்னு போயிட்டாங்களே, நம்மளும் ஒரு நாள் போத்தானே போகிறோம், எல்லாரும் கீழே தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு தொங்க போட்டு எல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. யாரும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். அப்போ வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த வைராகிய உணர்வு இருக்கு. அவரை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவு திரடி அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நீங்க வந்து எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு குறித்து தானும் சிந்தியுங்கள், குழுவாகவும் கலந்துரையாடல் செய்துங்கள் என்று நான் கூறினேனே, அது ஞாபகத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். நடைமுறையில் சாதனை என்னும் விதையை வெளிப்படுத்துங்கள். செய்தீர்களா? ஒரு நாள் மட்டுமே கூடி பேசினீர்கள், ஆனால் செயலில் வரவில்லை. நிகழ்காலத்திற்கேற்ப தற்போது தனது சேவை மற்றும் சேவை நிலையத்தில் தினசரி வாழ்வில் எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வை அமையுங்கள். அது மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய சேவை மற்றும் சேவை நிலையத்தில் இருக்கிற சேவை எல்லாத்தையும் வந்து டிஸ்டேஷ், அதாவது ஒரு பற்றற்ற நிலை உங்களுக்கு வேண்டும். அப்போதான் எப்போ வேணாலும் பாபா கூடும்போது டக்குன்னு விட்டுட்டு மேலே நீங்கள் போகலாம். இப்போது தினசரி வாழ்வில் சொகுசுத்தன்மை கலந்து விட்டது. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த தினசரி வாழ்வு வந்து நல்லா மாம்பழம் சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, கெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு வர்றது, பெரிய ஏசி கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறது, ரூம் எல்லாம் ஏசி. அது மாதிரி நீங்கள் அப்படி டேபிளில் போய் உட்காந்தானாக்கா உடனே எல்லாரும் வந்து அப்படியே பரிமாறுறாங்க. ஓம் சாந்தி பாய் ஜி அப்படின்றாங்க. அப்புறம் மேலே ஒரு கோட்டு, உள்ள ஒரு கோட்டு, பெரிய பெரிய பேட்ஜு, டெய்லி ஒரு செருப்பு. அது மாதிரி துணி துவைச்சு போகிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் பெட்டுக்கிட்டலாம் மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள். நீங்கள் ஒரு வேலையும் செய்யறதில்லை, நோவாத நோம்பு அப்படின்றாங்க. இப்போது தினசரி வாழ்வில் சொகுசுத்தன்மை கலந்து விட்டது. இதை சோம்பல் தனமே சின்னஞ்சிறிய வியாதிக்கெல்லாம் வழிவகை செய்கிறது. நீங்கள் குனியறதில்லை, நிமிர்றதில்லை, அப்படியே இருந்தாங்கனாக்கா அப்போ வந்து அந்த ரூம் அந்த ரூம் வரையும் கொண்டாந்து விட்டுட்டு போயிடறாங்க காரில். அது மாதிரி இருக்கு. போகிற இடத்துல கூட இறங்கி அப்படியே உடனே இன்னொரு இடத்துக்கு அப்படியே லிஃப்டில் போகிறீங்க. அது மாதிரி. அப்போ வந்து எல்லா வியாதிக்கும் காரணம் இதுதான் அப்படின்றார். முன்பும் வியாதி இருந்தது, மனதிற்கு பிடித்த சேவை என்றால் வியாதி நினைவு வருமா? உங்களுக்கு மூத்த சகோதரி சொல்வார், வேண்டாம் உங்களுக்கு உடல் நலம் இல்லை, பிறரை செய்ய சொல்லலாம் என்றால் விடுவீர்களா? அப்போது தலைவலி காய்ச்சல் எங்கே போய்விடுவது? அதே விருப்பம் இல்லாத சேவை என்றால் என்ன ஆகும்? தலைவலியும் வயிற்று வலியும் வந்து விடுகிறது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேவை அப்படின்னா உடனே தலைவலியும் காய்ச்சல் எதுவும் இல்லை, பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்ய சொன்னா வச்சுங்க, உடனே ஐயோ எனக்கு தலைலாம் சுத்துற மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பல்வலி வேற இருக்குது, முதுகு வேற லைட்டாக வலிக்குது, கால் வேற விண்ணு விண்ணு தெரிக்குது, அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சாக்கு பாக்கு சொல்வீர்கள் அல்லவா? காய்ச்சல் என்றால் டீச்சர் தெர்மாமீட்டர் கொண்டு வாருங்கள் என்போம். ஆனால் தலைவலியோ வயிற்று வலியோ என்றால் அது எவ்வாறு பார்ப்பது? அதற்கு தெர்மாமீட்டர் இல்லை அல்லவா? மனம் சரியில்லை என்றால் வயிற்று வலி என்று கூறுவீர்கள். இவையாவும் சோம்பலினுடைய சாக்கு போக்கு ஆகும். எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு மறைந்து போனது, சாக்கு போக்கு வெளிப்பட்டது. இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல வந்து நீங்கள் எதுனாலும் ரெடியாக இருந்தீங்க எல்லா வேலையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து சொகுசு விரும்பிகளாக ஆகிவிட்டீர்கள். அப்படியே நல்லா மத்தியானம் கொஞ்ச நேரம் உறக்கம், சாயங்காலம் கொஞ்சம் டீ, அது கூடவே வந்து ஒரு சாண்ட்விட்சு, அப்புறம் வந்து 6 மணிக்கு சுட சுட வந்து ஒரு போண்டா. அது மாதிரி காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு காஃபி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ,
ஒருத்தர் கேட்டாங்க, உனக்கு வந்து காஃபி வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, அப்புறம் வந்து டீ வேணுமா? நான் இப்போ டீ, கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி, போகும்போது ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்றாரு. அது மாதிரி இருக்கு. சொகுசு விரும்பிகளாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். அதாவது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வோவர் தீமையும் மேற்கொள்ளார் செவி அருமையும் பாரார் கண் தர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இருந்தவங்க வந்து இப்படி மாறிட்டீங்களே, மறுபடியும் என்னைக்கு வந்து நீங்கள் வந்து வைராகி உள்ளுணர்வு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாபா கேட்கின்றார். பாப்தாதா பார்க்கின்றார், குழந்தைகள் அனைவரும் மிகுந்த அன்புடன் மதுமன் வந்திருக்கிறார்கள். அன்பை காட்டினீர்கள், அதற்கு வாழ்த்துக்கள். பாப்தாதாவிற்கும் குழந்தைகளுடைய மகிழ்வை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மதுவன் வரையிலும் வந்தது போதுமா, அல்லது அன்பின் அடையாளம் காண்பிக்க நீங்கள் தேவதைகளாகி, அதாவது ஃபரிஸ்தாக்களாகி பரந்தாமத்திற்கு வருவீர்களா? என்ன செய்வீர்கள்? மதுவன் வந்தீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் ஃபரிஸ்தாவாகி, அதாவது சூக்ஷ்ம உலகத்திற்கு எப்பொழுது வருவீர்கள்? நடமாடும் பொழுதெல்லாம் அனைவரையும் நீங்கள் ஒரு ஃபரிஸ்தாவாகவே பாருங்கள். அருவுருவ குறிப்பு அப்படின்னு, அருவுருவ தேவதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அருவம், அப்புறம் உருவம். அதாவது உருவம் இல்லாத ஒரு உருவம், அருவமான உருவம் அப்படி கூட சொல்லலாம். அது உடலை விட்டுட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பை எடுத்துக்கிறது. அதனால அருவுருவ உருவம் அப்படி கூட சொல்லலாம். உருவம், அருவம் அப்படின்னா வந்து உருவம் இல்லை. அப்படி உருவம் இல்லாமல் மாறி மறுபடியும் உருவத்தை எடுத்தோம்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? அருவுருவ உருவம். இது எப்படி இருக்கு? கரெக்டா இல்லையா? அது வந்து ஃபரிஷ்தா அப்படின்னு கூட சொல்லி, கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல், ஒளி உடல். அப்போ வந்து ஃபரிஸ்தாவாக நீங்கள் வதனம் வருவீர்களா? வதனம்னா வந்து வீட்டுக்கு வருவீர்களா? என்ன செய்வீர்கள்? மதுவன் வந்தீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் ஃபரிஸ்தாவாகிய வதனத்திற்கு எப்பொழுது வருவீர்கள்? நடமாடும் பொழுதெல்லாம் அனைவரையும் ஃபரிஸ்தாவாகவே நீங்கள் பாருங்கள். அது கண்ணுக்கு தெரியாத உடம்பு அவங்களுக்கு இருக்கிறத நீங்க பாருங்க அப்படின்னார். பேச்சுவார்த்தை, நடை, உடை, பாவனை யாவும் ஃபரிஸ்தாவை போல் இருக்க வேண்டும். ஃபரிஸ்தா என்றாலே டபுள் லைட். ஒன்று வந்து தூய்மை, அப்புறம் வந்து எந்த விதமான சுமையும் இல்லை. அப்பதான் பறக்க முடியும். தினசரி வாழ்வில் நீங்கள் லைட்டாக மாறிவிடாதீர்கள். டேக் இட் ஈஸி அப்படின்றாங்க. அது மாதிரி லைட்டாக இருந்துடாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, கவனக்குறைவாக இருந்துடாதீங்க, சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க. மாறாக உறவு தொடர்பில் மனநிலையில் லைட்டாக இருங்கள். யார் என்ன சொன்னாலும் அதை வந்து லைட்டாக எடுத்துங்க. அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆனால் உங்களுடைய முயற்சியில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்காதீங்க. லைட்டாக உங்களுக்கு மாற தெரியுமா? அல்லது தலையில் நிறைய சுமை உள்ளதா? ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. பழைய போன நடந்ததுக்கெல்லாம் வந்து அது வந்து டிப்ரெஷன் ஆகி போகுது. ஃபியூச்சரில் வந்து எதாவது ப்ராப்ளம்னா அது வந்து ஆங்ஷியஸ்னஸ் அப்படின்றாங்க, ஆன்சைட்டி. இப்போ இந்த சமயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. அது மாதிரி சுமை, நிறைய லோடு தாங்க முடியல. அப்போ சுமை நிறைய இருக்குதா, உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய சேவை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாப்தாதா அன்பின் அடையாளம் காண விரும்புகின்றார். அன்பின் அடையாளம் தரும் பொழுது கைத்தட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் மாயையும் இயற்கையும் ஆகா வெற்றி, ஆகா வெற்றி என்று கைத்தட்டும். இப்போது ஏதேனும் மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ அன்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த எல்லையில்லாத வைராகிய உணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்க வந்து வெற்றி அடைய வேண்டும். இப்போது தன்னை அன்பானவராக மட்டுமல்லாமல் சக்திசாலியாகவும் மாற்றுங்கள். தனது சுய மாற்றத்தில் நீங்கள் சக்தி சொரூபமாக இருங்கள். சகஜயோகி சகஜயோகி என்று சொல்லி சோம்பலாக இருந்து விடாதீர்கள். பாப்தாதா பார்வையில், தண்ணில், தொடர்பில் எங்கும் அதிகமாகவே சோம்பல் காணப்படுகிறது. அவர் சொல்றாரு, எங்க பார்த்தாலும் ரொம்ப இப்போ சோம்பேறித்தனம் தான் இருக்குது. நீங்க வந்து சுறுசுறுப்பா ஈஸ்வரிய சேவையில சின்சியரா ஈடுபடுறதில்லை அப்படின்றாரு. எல்லாம் அப்படித்தான் என நினைக்காதீர்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து காப்பி அடிக்காது. இப்ப சில பேர் வந்து ரொம்ப சீனியரா இருக்க வந்து அது மாதிரி கோவப்பட்டாரு அப்படின்னு நீங்க எதாவது பார்த்துட்டீங்கன்னா, இவங்களே இவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க ஞானத்துல, இன்னும் கோவப்பட்டு இருக்காங்க, நம்ம என்னைக்கு மாறுவோமோ, கடவுளே கடவுளே அப்படின்னு நினைக்காதீங்கன்றார். ஒருவரை ஒருவர் பார்த்து காப்பி நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ ஃபாதர், பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள். பாபாவை காப்பி அடிங்கள். பிறரை பார்க்கும் வழக்கம் சற்று அதிகமாக ஆகிவிட்டது இப்பொழுது. தன்னை பார்ப்பதில் அலட்சியம் வந்துவிட்டது. பாப்தாதா கூறினார் அல்லவா, கிட்ட பார்வை பலவீனமாக உள்ளது, தூர பார்வை பிரகாசம் அடைந்துள்ளது. மற்றவங்கள பார்க்கறது ரொம்ப பிரகாசமா இருக்குது, தன்னைத்தானே பார்க்கறது ரொம்ப இதுவா இருக்குது, பலவீனமா இருக்குது. அதனால தான் நீ வந்து இன்வேர்டு, உள்நோக்கு முகம், அப்புறம் வந்து மேல்நோக்கு முகம் பாபாவிட்ட போகணும், அப்புறமா அவுட்வேர்டு, அப்புறமா வெளிநோக்கு முகம். முதல்ல ஐ, அப்புறம் வந்து யூ, அப்புறம் வந்து ஓ. ஐ யூ ஓ. இன்வேர்டு, அப்வேர்டு அண்ட் அவுட்வேர்டு. அது மாதிரி உள்நோக்கு முகம், அப்புறம் மேல் நோக்கி சுபமா, அப்புறம் வந்து தானாவே நீங்க வந்து வெளிநோக்கு முகமாக மாறுவீர்கள். இப்போது என்ன செய்வீர்கள்? இந்த சீசனினுடைய பழம் என்ன தருவீர்கள்? பாபா வந்தார், சந்தித்தார், கொண்டாடினோம், முரளி கேட்டோம். இதுதான் பழமா? ஒவ்வொரு சீசனும் உங்களுக்கு பழம் கிடைக்கிறது அல்லவா? ஒவ்வொரு இந்த மாதிரி பாபா வர நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்மீக பழங்கள் கிடைக்கின்றன. சுட்டப்பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா, இல்லை மாம்பழம் வேண்டுமா? இந்த சீசனின் பழமாக பாப்தாதாருக்கு என்ன போக வைப்பீர்கள்? போகனா வந்து பிரசாதம். பிரசாதம் தருவீர்களா? பழமும் வைப்பீர்கள் அல்லவா? அது சந்தையில் கிடைத்துவிடும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்பொழுது இந்த சீசன் பழம் என்ன தருவீர்கள்? அல்லது போகு மட்டும்தான் வைப்பீர்களா? இல்லது கடினமா?
பாபா கேட்கிறார். நம்பர் ஒன் போக் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம். மிக நன்றாகவே வாக்கு கொடுத்து நீங்கள் சென்று விடுகிறீர்கள், ஒருபோதும் மறுப்பு என்பதே இல்லை. பரவாயில்ல பாபா, நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, வி ஆர் ஹியர் நோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவருக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லிடுறீங்க. ஆம் என்று சொல்லிவிடுகிறீர்கள், என்னை மகிழ்வித்து விடுகிறீர்கள். ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்கள் நம்பர் ஒன் போக வைப்பீர்களா? அதாவது நீங்கள் வந்து எனக்கு போக் தரணுன்றார். அது என்ன போகு அப்படின்னா பழத்தை தரணும். அது என்னது அப்படின்னா வந்து பிரம்மபாபாவை பின்பற்ற வேண்டும். இந்த அலட்சியத்தெல்லாம் இப்போ விட வேண்டும். தன்னைத்தானே பார்க்க வேண்டுமே தவிர தூர பார்வை, கிட்ட பார்வை நல்லா பலமாக இருக்கணும், தூர பார்வை பலவீனமாக இருக்க வேண்டும். இந்த பழத்தை வந்து நீங்கள் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. குடும்பத்தில் உள்ளவர்களும் போக வைப்பீர்கள் அல்லவா? நீங்கள் சாப்பிடுவீர்களா? சென்ட்ரல் உள்ளவர்கள் வேலை மட்டுமே என்று நினைக்காதீர்கள், இது அனைவரது வேலையாகும். கீழ்ப்படிவர் என்ற நடைமுறை அடியை நடைமுறைப்படுத்துங்கள். அப்போ வந்து பிரம்ம பாபாவை கடைபிடிங்கள். பாபா என்ன சொல்கிறார் அதை நடைமுறைப்படுத்துங்கள். கீழ்ப்படிதல். வெரி குட். நாலாவது அடி நம்பிக்கையாளர். ஒருபோதும் மனதால், புத்தியால், எண்ணத்தாலும் நம்பிக்கைக்கு புறம்பாக கூடாது. நம்பிக்கையானவர் என்றாலே என்றென்றும் ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை என்று இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல். எண்ணத்தாலும் தேகம், தேக உறவுகள், சொந்த சம்பந்தம், மனிதர்கள், காட்சி பொருட்கள் எதுவுமே உங்களை கவர்ச்சித்து இழுக்கக்கூடாது. அதான் எல்லையில்லாத வைராக்கியம் அப்படின்னார். எப்படி துணைவன் துணைவி ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்களோ, கனவிலும் பிறரை நினைவு செய்தால் நம்பிக்கையானவர் என்று சொல்ல முடியாது. அது கற்புடைய மகளிர் அப்படின்றாங்க. இப்போ கணவனும் வந்து வேறு எந்த மனைவியும் வேறு எந்த பெண்ணையும் மனதார நினைப்பதில்லை. அது மாதிரி மனைவியும் வந்து வேறு எந்த ஆணையும் துணைவனாக கருதுவதில்லை. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நான் உன்னுடன் இணை பிரியாமல் இருப்பேன். அது மாதிரி அப்போ நாம் வந்து பாபாக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? பாபா, நான் உன்னுடனே இருப்பேன். நான் எவ்வாறு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னுடையவன். மே ஜோகும் ஜெய்சாகும் பாபாமே ஆப்காகும். அப்போ நீங்கள் கூட வந்து அவருக்கு உறுதிமொழி தந்திருக்கிறீர்கள். கனவிலும் பிறரை நினைவு செய்தால் நம்பிக்கை இல்லார். அப்போ வந்து கற்புடைய மகளிர் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்பிக்கையானவர் என்று நீங்கள் சொல்ல முடியாது. பிரம்ம பாபாவை பார்க்கும் பொழுது எண்ணத்தாலும் வேறு ஒருவரை அவர் நினைத்ததே இல்லை. எல்லாமே ஒரே ஒரு பாபா தான். இந்த நிலையை நம்பிக்கையானவர் என்று நாம் கருதுவோம். ஒருவேளை பதார்த்தங்கள், அதாவது பொருட்கள், அதாவது வந்து இந்த பதார்த்தங்கள்னா வந்து உணவுப் பொருட்கள், ஏதாவது ஒன்று மீது ஈர்ப்பு உள்ளது என்றால் சாதனையில் ஏதாவது ஒரு பங்கம் ஏற்பட்டு விடுகிறது, களங்கம் ஏற்பட்டு விடுகிறது. நம்பிக்கையிலும் பங்கம் ஏற்பட்டுவிடும், களங்கம் ஏற்பட்டுவிடும். உடைந்தது ஒருபோதும் முழுமையோ பூஜை குவிந்ததாகவோ மாறாது. இப்போ மூக்கு உடைந்த ஒரு சிலையோ, காது இல்லாத ஒரு சிலையோ நம்ம வந்து இதுக்கு வைக்க முடியாது, பூஜைக்கு வைக்க முடியாது. அது வந்து அந்த சிலை வந்து எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக இருந்தால் தான் அந்த சிலையாக நம்ம வந்து அதில் வைத்து அதை வழிபடுவோம் அல்லவா? அது மாதிரி நம்ம கூட வந்து ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்தின் மூலமாக நம்ம வந்து தவறுகளை இழைத்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் வந்து பூஜைக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம நிலவை போல, முழு நிலவை போல அந்த முற்றிலும் பூஜைக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அதான் வந்து ஃபரிஷ்தா அப்படின்றார், அருவுருவ குறிப்பு. எனவே எண்ணத்தாலும் வேறு கவர்ச்சிக்கு இசையாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கின்றேனா இல்லையா? ஒருவேளை சிறிதேனும் பிரத்யேகமாக எவர் மீதும் ஈர்ப்போ, நல்ல குணமுள்ளவர், நன்கு சேவை செய்வோர், நல்ல சம்ஸ்காரம் உள்ளவர் என்ற கவனமோ செல்லுமானால் நம்பிக்குரியவர் என்ற பட்டியலில் இருந்து விடுபட்டு விடுவார். நம்ம வந்து வேறு யார் மீதும் வந்து நம்மளுடைய கவனம் வந்து போகக்கூடாது. இந்த ஆத்மா ரொம்ப நல்ல ஆத்மா, நல்ல குணம், நல்ல சேவை செய்யக்கூடியவர், அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அவர்கிட்டயே அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவர் சிரிக்கும்போது பார்த்தா இவங்களும் சந்தோஷமா இருக்குது, அது மாதிரி கை கொடுக்கறது, அவருக்கு வந்து கார் ஓட்டுறது, அவர் வீட்டில் கொண்டு போய் விட்றது, அவருக்கு ஏதாவது சாப்பிட்றது கொண்டு வந்து கொடுக்கறது, இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் விட்றது, அது மாதிரி. இப்போ வந்து எவர் மீதும் ஈர்ப்போ, நல்ல குணம் உள்ளவர், நன்கு சேவை செய்வர், நல்ல சம்ஸ்காரம் உள்ளவர் என்ற கவனமோ செல்லுமானால் நம்பிக்கையுரியவர் என்ற பெயர் பட்டியலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். நான் குறையுள்ள மூர்த்தியா, பூஜைக்குரிய மூர்த்தியா என்று நீங்கள் சோதனை செய்து பார்க்க வேண்டும். எங்கேனும் சற்று அதிமிதமான ஈர்ப்பு பற்று செல்வதில்லை அல்லவா? வார்த்தை செயலை விடுங்கள், எண்ணத்தாலும் கூட ஈர்ப்பு இருக்கக்கூடாது. மனதளவில் கூட சொல்றாரு. இப்போ வந்து சீதையை பார்த்தோம்னா ராவணன் வந்து வரும்போது வந்து அவன் காலை வைக்கிறான், ஆனால் வந்து உள்ள நெருப்பு எரியுது. அந்த கோட்டு அந்த லக்ஷ்மணன் கீறிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அந்த பிக்ஷை கேட்கிறாரு, பிராமண ரூபத்தில் வந்துட்டார் ராவணன். இந்த மாதிரி தெரியல யார் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து லக்ஷ்மணன் சொல்லிட்டு போயிரு, கோட்டை தாண்டி வெளில போகாதீங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கட்டை விரல் தான் வெளியில போகுது. அப்பயும் அந்த ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அங்கே இலங்கைக்கா தூக்கிட்டு போனாரு? இல்லை, நாமே நம்ம அந்த இலங்கை எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்த நெற்றி பொட்டில் தான் நம்மளோட துக்கதாமமும் இருக்குது, சுகதாமம் இங்கே தான் இருக்குது, சுகதாமம் இங்கே தான் இருக்கு. அது இலங்கை தான் ரொம்ப தூரம் இப்போ டிக்கெட் கொடுத்து போயணுமா? இப்போ யூகேலேருந்து எங்கே இலங்கைக்கு போகிறது? உடனே டிக்கெட் வாங்கிட்டு போக முடியாது.
இப்போ எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வந்து சுகதாமம் இல்லை வந்து துக்கதாமம் நெற்றி பொட்டில் தான் இருக்கு. இப்போ பூஜைக்குரிய மூர்த்தியா என சோதனை செய்யுங்கள். எங்கேனும் சற்று அபிரிதமான என ஈர்ப்பு பற்று செல்வதில்லை அல்லவா? வார்த்தை செயலை விட்டு விடுங்கள். எண்ணத்தாலும் கூட ஈர்ப்பு கூடாது. எண்ணத்தாலும் ஈர்ப்பு உள்ளது என்றால் குறையுள்ள மூர்த்தி என்ற பட்டியலில் வந்து விடுவீர்கள். சோதனையை செய்ய தெரியும் அல்லவா? நல்லது. நாலாபுரம் உள்ள அன்பின் அடையாளம் தருபவர்கள், ஒவ்வொரு கட்டளையும் எண்ணம் சொல் செயலில் கொண்டு வருபவர்கள், என்றென்றும் தன்னை தந்தைக்கு நிகராக எளிமையாகவும் எடுத்துக்காட்டாகவும் வைத்திருப்பவர்கள், பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு அடி மீதும் அடி வைத்து சக்திசாலியாக பாபாவிற்கு சமமாக ஆகியே தீருவேன் என்ற திடமான எண்ணம் உள்ள குழந்தைகளுக்கு, உறுதியான எண்ணம், திடமானம்னா உறுதியான எண்ணம் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். அப்புறம் குழந்தைகளும் வந்து பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகளையும் வணக்கங்களையும் கூறுகிறோம். அப்புறம் இன்னைக்கு வந்து வரதானம், வரம் அல்லது பிளெஸிங் சாட்சியாளர் நிலை மூலமாக, அதாவது ஒரு ஜட்ஜ மாதிரி, ஒரு நீதிபதியை போல சாட்சியாளர் நிலை மூலமாக ஹீரோ நடிப்பை, அது கதாநாயகன் கதாநாயகி அந்த நடிப்பை நடிப்பவர் எளிய முயற்சியாளர் ஆக. சகஜம் அப்படின்னா எளிய முயற்சியாளர் ஆக. சாட்சியாளர் என்னும் மனநிலை நாடகத்தில் உங்களை ஒரு நாயகன் நாயகியாக நடிப்பதற்கு உதவி செய்கிறது. அதாவது மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அது சாட்சியா இருந்து பார்க்கறது. அதன் மூலமாக நம்ம வந்து நல்லா செஞ்சாங்கன்னா சந்தோஷப்படுறது, கொஞ்சம் சுமாராக செஞ்சாங்கன்னா மனம் கஷ்டப்படுறது, அது மாதிரி வரக்கூடாது. அவர்களுடைய செயல் நம்மை பாதிக்கக்கூடாது. அதான் சாட்சி நிலை. சாட்சி நிலை இல்லை என்றால் உங்களால் ஒரு நாயகனாக நாயகியாக நடிக்க முடியாது. சாட்சி நிலை என்பது உடலிலிருந்து விடுபட்ட ஒரு நிலையாகும். ஆத்மா நான் உரிமையாளன் என்ற நிலை இருப்பதாகும். உடலையே சாட்சியாக பார்ப்பது. நான் ஒரு ராஜா, இந்த உடலின் மூலம் இதை காரியத்தில் ஈடுபடுத்துவன் என்ற ஒரு உணர்வு அந்த உணர்வில் இருந்தது. இது போன்ற சாட்சி நிலையை சுலபமான முயற்சியை அனுபவம் செய்ய வைக்கும். அப்போ இந்த உடம்பை கூட வந்து நீங்க ஒரு சாட்சியாளராக இருக்கின்றார். இந்த உடல் கூட என்னுடைய கருவிதான், நான் இந்த உடல் அல்ல. ஏனெனில் இந்த நிலையில் எந்த விதமான தடையும் கடினமும் உங்களுக்கு வர முடியாது. கருவியாக இந்த உடலை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இதுவே முதன்மையான பயிற்சியாகும். இந்த பயிற்சியால் மட்டுமே இறுதியில் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். சாட்சியாளர் நிலை மூலமாக கதாநாயகன் கதாநாயகி நடிப்பை நடிப்பவர் எளிய முயற்சியாளர் ஆக. அப்போ வந்து நான் செயலை செய்விப்பவன், இந்த உடல் எனது கருவி. அதுதான் பாபா வந்து சாட்சியாளன் என்று கூறுகிறார். ஸ்லோகன்: ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்றால் தனது அனைத்து உறவுகளையும் ஒரு தந்தையிடம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ரிஸ்தா, ரிஸ்தானா வந்து உறவு முறைகள். ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்றால் தனது அனைத்து உறவுகளையும் ஒரு பிரபுவிடம், தந்தையிடம் இணைத்து விடுங்கள். அனைத்து உறவும் எனக்கு ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே, வேறு யாருமே எனக்கு இல்லை. 1, 2, 3 இல்லை. 1 சிவாவா விதை, 2 நான் ஒளிப்புள்ளி, மூன்றாவதாக யாருமே இல்லை. ஓம் சாந்தி. பிரம்ம பாபாவின் 2 அடிகள், கட்டளைக்கு கீழ்ப்படிப்பவர் நம்பிக்கையானவர். இதுதான் வந்து பாபா இன்னைக்கு இந்த முறையில் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி. இது வந்து 2 ஜூலை 2023. அப்போ வந்து ஏற்கனவே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை அதை ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த முறையோட ஒரிஜினல் டேட் வந்து 26 ஜனவரி 1995. ஓம் சாந்தி.